நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சியில் ஊழல் முறைகேடு நடைபெறுவதாக குற்றம் சாட்டி சில்லறை வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், இந்த போராட்டம் குறித்தான விவரங்கள். வணக்கம் மேடம். அதாவது இன்றைக்கு பல்லடத்துல இயல்பு நிலை சுமார் 70% பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு நம்ம இப்ப சொல்லலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சி நிர்வாகம் திமுகவுடைய சேர்மனாக கவிதாமணி ராஜேந்திரகுமார் என்பவர் இருந்து வரும் நிலையில தற்போது பல்லடம் பகுதியில் இருக்கக்கூடிய வணிக வியாபாரிகள் அனைவருமே தற்போது போர்க்கொடி வைத்துள்ளனர். இன்று ஒரு நாள் கடையெடுப்பு போராட்டத்துல எம்ஜிஆர் சாலை, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு 300க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வர்றாங்க. இன்றைக்கு ஒரு நாளைக்கு மட்டுமே சுமார் 5 கோடி வர்த்தகம் இப்பகுதியில சில்லறை வியாபாரங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த பகுதியில் உள்ள அனைத்து வியாபாரிகள் கூட்டமைப்பு சார்பாக இந்த போராட்டம் இப்ப நடைபெற்று வருகிறது. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது நகராட்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே இருக்கக்கூடிய வியாபாரிகள் கடைகளை அவர்களுக்கே திரும்ப வழங்காமல் அவர்களுடைய சௌகரியங்களுக்கு தகுந்தாற்போல் ஆட்களை மாற்றி மாற்றி வழங்குவதாகவும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில வாகன போக்குவரத்து நெரிசல்கள் அதிகப்படியா இருப்பதனால மக்கள் சென்று வர முடியவதில்லை. மேலும் எங்களுக்கு 40,000 50,000 ஒவ்வொரு கடைகளுக்கும் வாடகைகள் வணிக வளாக கடைகளுக்கு பெற்றுக்கொண்டு தள்ளுவடி கடைகள், ரோட்டோர கடைகளுக்கெல்லாம் ஊக்குவிக்கிற காரணத்தினால தங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, வியாபாரங்கள் குறைவு. இதனால நாங்க கடைகளை அடைத்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் நிலையில முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவர்கள் ஊழல் முறைகேட்டுல நகராட்சி நிர்வாகம் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன அப்படிங்கும் போது, ஏற்கனவே கட்டப்பட்ட டெண்டர் ஒப்பந்தத்துக்கான கட்டப்பட்ட வாடகைக்கு உண்டான அட்வான்ஸ் தொகையை மீண்டும் திருப்பி வழங்குவதில் தாமதப்படுத்துறாங்க, தரமாட்டேங்கிறாங்க, லட்சக்கணக்கில் நிக்குது, எங்களுக்கு இன்னும் வழங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி வருஷக்கணக்கா இவங்களுடைய போராட்டம் இந்த இடத்துல இருக்கும் நிலையிலுமே மேலும் இதுவரைக்கும் இந்த போராட்டங்களை அறிவித்துமே எந்த ஒரு நடவடிக்கையும் ஈடுபடவில்லை என்ற குற்றச்சாட்டு வைத்து இந்த போராட்டமானது இப்போது நடைபெற்று வருகிறது. மேடம், விவரங்களுக்கு நன்றி சரவணன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.